ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக நல்ல அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு மாதிரி யாரு? நீங்கள் யாருக்கு மாதிரியா இருக்கிறீர்கள்? We are role model to the world. கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு மாடல், ரோல் மாடல் எல்லாவற்றுக்கும். ஆகவே இன்றைக்கு டாபிக் அல்லது செய்தியின் தலைப்பு என்னவென்றால், உங்களுக்கு மாதிரி யாரு? நீங்கள் யாருக்கு மாதிரியா இருக்கிறீர்கள்? உங்களுக்கு மாதிரியா இருக்கிறவர்கள், உங்களுடைய ரோல் மாடல் யாரு? நீங்கள் யாருக்கு ரோல் மாடலா இருக்கிறீங்க? அதுதான் இந்த நாள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு ஒவ்வொருவரும் ஒரு காரணமா இருப்பார்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு மனிதன் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவண்ணமாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய மனைவி எனக்கு முதுகெலும்பு, என்னுடைய கணவன் எனக்கு முதுகெலும்பு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய ஓனர், என்னுடைய எஜமானன், என்னுடைய எஜமாட்டி, என்னுடைய எம்டி, என்னுடைய மாஸ்டர், என்னுடைய டீச்சர், என்னுடைய பாஸ்டர், நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆகவே ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று பைபிளில் படிக்கிறோம். ஆகவே இந்த சிருஷ்டிப்பில் ஆண்டவர் மனிதன் எப்படி உண்டாக்கினார் என்பது குறித்து தமது ரூபத்தின்படியும் தமது சாயலாகவும் ஆண்டவர் உருவாக்கி இந்த உலகத்துல ஆண்டவராகிய தேவன் மனிதனுடைய இனப்பெருக்கத்தை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதன் தேவனுடைய சாயலை இழந்தான், தேவனுடைய மகிமை இழந்தான், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தான், தேவன் வைத்திருந்த அந்த ஏதேன் தோட்டத்தையே இழந்து மனிதன் உலகத்துல வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பயிர் வைத்து அந்த அளவுல சாபத்தை வாங்கி கொண்டான். மனிதன் தேவ சாயலை இழந்தான், தேவனை போல இருக்கக்கூடிய சாயலை இழந்தான். பிற்பாடு மனிதனுடைய வாழ்க்கையில மீண்டும் தேவ சாயல் அடைய வேண்டும், மீண்டும் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்பி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் வந்து அருமையாக நமக்கு உபதேசித்தான், தன்னுடைய ஜீவனை கொடுத்தான், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்தானவர் தன்னுடைய சாயலை நாம் அடையும்படியாக நமக்கு மீண்டுமாக ஒரு புதுப்பித்தல், ஒரு புது சிருஷ்டி ஞானஸ்தானம் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மூலமாக, ஆண்டவருடைய செயலின்படி நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுவதற்கு, மீண்டும் எழுந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இரட்சகராம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு அந்த வாய்ப்பை கர்த்தர் தந்தார். ஆகவே நமக்கு ரோல் மாடல் யார்? நமக்கு மாதிரியாக இருப்பது யாரு? நாம் யாருக்கு மாதிரியா இருக்கிறோம்? உங்களுக்கு மாதிரி யாரு? முன்மாதிரி யாரு? நீங்க யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறீர்கள் என்பது குறித்து அருமையான நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு சினிமா ஹேடர்கள் அநேகருக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. யாருப்பா உங்க ஹீரோன்னு சொல்லி கேட்டாக்கா சொல்லுவாங்க, ஒவ்வொரு சினிமா நடிகருடைய பேர்களை சொல்லுவாங்க பாருங்க. ரஜினிகாந்த், அஜய், விஜய், விஜயகாந்த், இன்னுமாக சூர்யா, கார்த்திக், இன்னுமாக பெண்களை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஐஸ்வர்யா ராய், நயன்தரா, கியாந்திரா, தெரசா, கிரசா, என்னென்னவோ பேர் சொல்லுவாங்க. பார்த்துங்க, பெரிய பெரிய பேனர்களில்
தங்களுடைய வீடுகளில், தங்களுடைய மொபைல்களில், தங்களுடைய செல்போன்களில் தாங்களோடு கூட அவர்களோடு கூட நின்று ஒரு போட்டோ பிடித்து வீட்டில் பெருசாக மாட்டி வச்சிருப்பாங்க. இவர் தான் எனக்கு ஹீரோ, இவர் தான் ரோல் மாடல், இவரை பார்த்து தான் நான் அப்படின்னு நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சில தலைவர்கள் இருப்பார்கள். ஒருவேளை எம்ஜிஆரா இருக்கலாம், காமராஜா இருக்கலாம், ஒருவேளை அண்ணா இருக்கலாம், அண்ணாதுரையா இருக்கலாம், கலைஞரா இருக்கலாம், அருமையாக பெரியாரா இருக்கலாம், அப்படியா ஜெயலலிதாவா இருக்கலாம், என்டிஆரா இருக்கலாம், என்டி ராமராவா இருக்கலாம், அப்படியாக ஒவ்வொரு அரசியல் தலைவர்களா இருக்கலாம், மதிப்புக்குரிய அப்துல் கலாமா இருக்கலாம். இவர்களெல்லாம் மதிப்புக்குரியவர்கள். இவர்களெல்லாம் நிச்சயமாகவே ஒருவேளை உலகத்துல சாதித்தவர்கள், உலகை ஆண்டவர்கள், உலகத்துல அவர்கள் ஜீவித்தவர்கள். இவர்களை நாம் சில நேரங்களில் தலைவர்களாக நாம் அவர்களை உயர்த்து வைத்திருக்கிறோம், வணக்கம் சொல்லுகிறோம், அவர்களை கௌரவிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். சிலர் அவர்களுடைய போட்டோ வைப்பாங்க, சிலர் அவர்களோடு கூட போட்டோ வைத்து அவர்கள் ரோல் மாடலாக வைத்துக் கொள்வார்கள். மிகவும் சந்தோஷம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு யாரு முன்மாதிரி? நீங்கள் யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறீர்கள்? அதுதான் மிக முக்கியமானது. நமக்கு ஹீரோ அப்படின்னு சொன்னா நம்முடைய அப்பா தான். நமக்கு ஹீரோ யாருன்னா என்னுடைய அம்மா தான். ஹீரோனி அம்மா தான், ஹீரோ அப்பா தான். இவர்களுக்காக நாம் உழைக்கணும், அவர்களுடைய போட்டோ போட்டு பெருசாக நாம் காட்டணும். இவர்கள் தான் என் தேவனுக்காக என்னை பெற்றெடுத்தவர்கள், எனக்கு ஹீரோ. சரீரத்தை பிரகாரமாக என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய ஆத்மாவுக்கு உண்மையான ஹீரோ தகப்பன் பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிக்கொள்ளத்தக்கதாக நான் பெருமைப்படுகிறவனாயிருக்கிறேன். ஆகவே நமக்கு ஹீரோ யார்? நமக்கு முன்மாதிரி யார்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு ஒவ்வொரு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார்கள். இந்த உலகத்துல அருமையாக நம்முடைய காந்திஜி ஐயா அவர்கள் அந்த அவருடைய அந்த உலக சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கத்தக்கதாக அவருக்கு மோட்டிவேஷன் அல்லது அவர்கள் உற்சாகம் ஊட்டுவதற்கு அவர் எழுப்புதலை ஒரு இந்தியா தேசத்துல சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு காரணம் கர்த்தா யாருன்னு கேட்டால் அருமையாக லட்சுமி பாய் என்றதான பெண்மணி. அன்றைக்கு பிரிட்டிஷ்காரனுடைய காலத்துல அந்த தாய் நம்ம தேசத்துக்காக போராடி ஜீவனை கொடுத்த அந்த தாய் ஒரு பெண்மணி. நம்ம நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்காக பிரிட்டிஷ்காரன் போராடி கொண்டு இருக்கிறார்களே என்று அன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து அவருடைய இரத்தமானது துடி துடித்து மீண்டும் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நம்முடைய தந்தை, நம்ம தேசத்தின் தந்தை என்று நாம் போற்றப்படுகிறோம் இல்லையா? ஆகவே ஒவ்வொரு தலைவர்களுக்கும், ஒவ்வொரு லீடர்களுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு மனுஷிக்கும் ஒருத்தர் முன்மாதிரியா இருக்கிறார்கள். ஆகவே நாம் யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறோம் என்பது குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு படித்து பட்டதாரியா இருப்பார்களானால் அவர்களுக்கு முன்மாதிரி யார்? அவருடைய டீச்சரா இருக்கலாம், அவங்களுடைய கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், ஏற்கனவே படித்து அந்த துறையில வேலை செய்கிறவர்களா இருக்கலாம். இந்த படிப்பை நான் படிக்கணும், இதை நான் சாதிக்கணும் என்று அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல், அவங்களுக்கு முன்மாதிரியான சிலர். அவங்க இப்போ எத்தனை பேருக்கு மாதிரியா இருக்கிறார்கள் என்பது குறித்து இன்றைக்கு நிச்சயமாகவே நாம் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். டீச்சர் ஒரு ரோல் மாடலா இருக்கலாம், அல்லது நமக்கு ஊக்குவித்து நமக்கு உற்சாகப்படுத்துகிற நண்பனா இருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்தக்காரலா இருக்கலாம், நம்முடைய பிரின்சிபா இருக்கலாம், நம்முடைய எம்டியா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு தாயா இருக்கலாம், ஒரு தகப்பனா இருக்கலாம், அவருடைய நண்பர்கள் மத்தியில இன்னொரு நண்பனா கூட இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் படித்தவர்களாக இருக்கிறார், விஞ்ஞான துறையில் இருக்கிறவர்கள், அறிவியல் துறையில் இருக்கிறவர்கள், அரசியல் இருக்கிறவர்கள், அப்படியாக அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள், எப்படியாக தேசத்தில் இருக்கிறவர்கள், வில்லேஜில் இருக்கிறவர்கள், டவுன்ல இருக்கிறவர்கள், பல நாடுகளில் இருக்கிறவர்கள். இன்றைக்கு அநேக மோட்டிவேஷன் என்ற அந்த கான்ஸ்டெப்ட்ல அதனுடைய நோக்கத்தில் எண்ணங்களில நிறைய பேர் இருக்கிறது. மோட்டிவேஷன் இவர் பிரீச் கொடுத்தாருன்னா ரொம்ப மோட்டிவேஷன், ரொம்ப டிஃபரெண்ட் என்கரேஜ்மெண்டா இருக்கும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஆகவே அப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள். நாம் யாரா இருக்கிறோம்? தாமஸ் எடிசன் தாமஸ் அவர்கள் அருமையாக இந்த லைட்டை கண்டுபிடித்தவர்கள், நிறைய கண்டுபிடித்திருக்கிறார். அவருடைய முன்னேற்றத்திற்கு
அவருக்கு ஒரு முன்மாதிரி யார் என்றால் அவருடைய தாய் தான். அற்புதமாக அவருடைய தாய் பள்ளிக்கூடத்தில் இவன் முட்டாள் என்று எழுதி கொடுத்த லெட்டரை தன்னுடைய தாயை மறைத்து வைத்து, நீ நல்லா படிக்கிற, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க, நீங்க எங்கிருந்து படிச்சு நீங்க பரிசு எழுதலாம் என்று நல்ல அருமையாக என்கரேஜ்மெண்ட் கொடுத்த தாய். அருமையாக ஜான் வெஸ்லி அருமையா ஜான் வெஸ்லி அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு யார் என்றால் தன்னுடைய தாய் சூசன்னா வெஸ்லி. ஆகையினால எனக்கு அருமையான கத்தோட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு முன்மாதிரி யாரா இருப்பார்கள். நம்முடைய படிப்புல ஒருவேளை நம்முடைய அப்பா அம்மா ஒருவேளை அதை கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைத்தாலும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு அருமையாக அதனுடைய நமக்கு படிக்கக்கூடிய மோட்டிவேஷன் செய்யக்கூடியவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நாம் யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறோம்? நீங்க உங்களுக்கு யார் முன்மாதிரி? நீங்க யாருக்கு முன்மாதிரி? ஆகவே எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு உலக தலைவர்கள், உலக ஹீரோக்கள், உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர்கள், ஆனா நமக்கு யாரா இருக்கணும் என்பதை குறித்து பைபிள் இருந்து கற்றுக்கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். 4 முதல் 15 வசனங்களை வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் த ஜான் காஸ்பல் சாப்டர் 13 வேர்ட்ஸ் 4 to 15. அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 15ல ஆண்டவர் அருமையாக தன்னுடைய அறையில டவுலை கட்டிக்கிட்டு அருமையாக சீடர்களுடைய கால கலவ ஆரம்பித்தார். சீடர்களுடைய கால கலவ ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் அருமையாக பேதுருவானவர், ஆண்டவரே நீர் போய் என்னுடைய கால்களை கலவலாமா? நான் கலவ விட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில், அப்படியே நான் என் உடிச்சும் தலைமுத உள்ள காலை மட்டும் கழுவு என்று சொல்லிட்டு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் ஒரு தாழ்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா காண்பித்தேன், நான் உங்களுக்கு காண்பித்ததை நீங்கள் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஒரு தாழ்மை என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு அன்பில் ஒரு மாதிரி என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு மன்னிப்பில மாதிரி என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு ஊழியத்தில ஒரு மாதிரி என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் பேச்சில ஒரு மாதிரி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தன்னுடைய உயிரை நண்பனுக்காக, தான் பிள்ளைகளுக்காக, தான் நேசிக்கிறவர்களுக்காக கொடுப்பதில் ஒரு முன்மாதிரி ரோல் மாடல் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். தலைவர்களில இயேசு கிறிஸ்து தான், பேசுவதில் இயேசு கிறிஸ்து தான், நடப்பதில் இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு ஒப்பாக இன்னொருவரை நாம் காட்ட முடியாது. அவருக்கு ஒப்பாக இன்னொரு மனிதனை சொல்லிக் கொடுக்க முடியாது. அவர் போல இவர் போல சொல்ல முடியாது, சொல்லவே இயலாது. ஒருவேளை அவர் போல நடந்து கொள் என்று சொல்லலாம். இயேசுவை போல பேசு, இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல என்று சொல்லி இயேசுவை போல மற்றவங்களுக்கு கற்பிக்கலாமா தவிர இயேசுவை ஈக்குவலாக யாரையும் ஈடுபடுத்த முடியாது. அவருக்கு ஒப்பாக ஒருவரையும் அந்த ஒப்பந்தம், அதாவது அவருக்கு ஈக்குவலாக யாரையும் காண்பிக்க இயலாது. 2024ஆம் ஆண்டு அருமையாக எம்பியாக நம்ம இந்திய தேசத்தில் ஜெயித்த அத்தனை பேர்களும் பதவியேற்கும் நாட்களில் அருமையாக மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன ஒரு ஒவ்வொருடைய நம்ம இந்திய தேசத்தில் அருமையாக ஒவ்வொருடைய கலாச்சாரம், ஒவ்வொருடைய மதத்தினுடைய அவருடைய கடவுள்களை காண்பித்து ஒரு படத்தை காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவே இவரை போல தாழ்மை, இவரை போல வாழ்க்கை, மற்றவங்களுக்காக வாழ்ந்தது என்று அவரை குறித்து அந்த பாராளுமன்றத்திலேயே, அந்த சட்டமன்றத்திலேயே டெல்லியில் எடுத்துரைத்ததை நம்ம உலகம் அறிந்தது, நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். எனவே எந்த அளவில் உலக நாயகன், உலக ஹீரோ, உலக ரட்சகர், உலகத்தின் தெய்வம், சிருஷ்டிக்கு காரண கர்த்தா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே ஒரு தலைவன் எடுத்து காட்டுற அளவில் அத்தனை தலைவர்களுக்கும் தலைவன் ஜீசஸ். அத்தனை தலைவர்களுக்கும் அவர்தான் தலைவர். எத்தனையோ ஞானிகளுக்கு அவர்தான் ஞானி, எத்தனையோ அறிவாளிகளுக்கு அவர்தான் அறிவாளி, எத்தனையோ ரட்சகர்களுக்கு அவர்தான் ரட்சகர். உலக ரட்சகர், ஆத்துமா ரட்சகர், பரலோகத்தின் தெய்வம்,
தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவர்தான். அவருக்கு ஒப்பாக யாருமே கிடையாது. அவருக்கு இணையாக யாருமே கிடையாது. அவருக்கு ஒருத்தர் நிகராக யாரையும் காண்பிக்க முடியாது. அவருடைய தாழ்மையிலும், அவருடைய ஊழியத்திலும், அவருடைய அன்பிலும், அவருடைய மன்னிப்பிலும், அவருடைய பேச்சிலும், அவருடைய வார்த்தையிலும், அவருடைய நடுக்கிலும், அவருடைய வாழ்க்கையிலும் கூட யாரையும் ஒரு ஒப்பிட்டு சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். ஆகவே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ஊழியத்துல கொடுப்பதில் நீங்க ஒரு முன்மாதிரியா இருங்கள் என்று சொல்லி காண்பித்தார். அது அப்போஸ்தலர் பவுலானவர் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13-14 வாங்குவதை காட்டில கொடுப்பது பாக்கியம் என்று இயேசு சொன்னார் என்று அருமையாக கொரிந்து கிறிஸ்து சபைக்கு அருமையாக பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். ஆகவே தான் அருமையாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாங்கள் மாதிரியாக காண்பித்த வண்ணமா நடந்து கொண்ட வண்ணமா நீங்கள் மாதிரியா நடந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர் பவுலானவர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறத பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினாலே நீங்கள் என்ன பின்பற்றுங்கள் என்று அருமையாக பவுலானவர் எவ்வளவு சவால் விட்டு சொன்னார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். I followed in Jesus, you follow me அப்படின்னு பவுலானவர் எடுத்து சொன்னதை பார்க்கிறோம். அன்றைக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அருமையாக யோவானையும் யாக்கோபையும் அந்திரேவையும் பேதுருவையும் ஃபாலோ மீ அப்படின்னு இயேசு அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கு பவுலே சொல்றாரு, நான் ஜீசஸை பின்பற்றுகிறேன், நீங்க என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அருமையாக நல்ல வார்த்தைகளை எடுத்துரைத்து உற்சாகப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சபை ஊழியர்களாகிய நாம் சபைக்கு ஒரு முன்மாதிரியாக நம்மை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் இவரை போல ஜெபிக்கணும், இவரை போல துதிக்கணும், இவரை போல பரிசுத்தமா இருக்கணும், இவரை போல ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா வாழணும், இவரை போல தேசத்துல ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு நல்ல ஒரு மனிதன், தேவ மனிதன், பக்தி உள்ள மனிதனாக இன்று வாழ வேண்டும். நமக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு, ஒரு சபைக்கு, ஒரு திருமணத்துல, ஒரு பர்த்டேவில், ஒரு வீட்டு ஓப்பன்ல, எல்லாவற்றிலும் பைபிள் எத்தனை பேர் ரோல் மாடலாக கணவன் மனைவி, ஒரு குடும்பமாக, பிள்ளைகளாக, பெற்றோர்களாக, நண்பர்களாக எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் எடுத்துரைத்து நாம் புத்தி சொல்லுகிறோம் இல்லையா? எந்த அளவில் அவர்கள் ரோல் மாடலா அமைந்து விட்டார்கள் நமக்கு. ஆகவே நமக்கு எனக்கு அருமையான தேவஜனமே, நமக்கு நாம் யாரா இருக்கிறோம், நாம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் ஆகாவியிலுள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். அகாயாவிலே அந்த விசுவாசிங்க, தெசலோனிக்கே பட்டணத்தார் விசுவாசிகள் என்னவா மாறினார்கள் என்றால், விசுவாசிகள் அனைவருக்கும் மாதிரியாக அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள், காண்பித்தார்கள். நடந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை காண்பித்ததுனால அருமையாக ஆண்டவர் அவங்களை எழுதி வைத்தார் பரிசுத்த ஆவியானவர். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்களேன். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து அந்த பாடுகள், மரண பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் அத்தனையும் சகித்து கொண்டு ஒரு முன்மாதிரி வைத்து போனார். இத்தனை பாடுகளையும் அவர் ஒரு முன்மாதிரி வைத்து போனார். நமக்கு ஒரு முன்மாதிரி. ரோமர் 4ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். அருமையாக ஆபிரகாம் உடைய அடிச்சோடிகளை நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஆபிரகாமுடைய அடிச்சோடிகளை நீங்கள் நடப்பீர்களானால் அவனுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆகவே அவருக்கு பிள்ளைகளா இருந்தா நீங்களும் எனக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி.
அதே பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2 பாருங்களேன். அந்தபடியே மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தப்படுவார்கள். மனைவிகள் கணவர்களுக்கு ஒரு முன்மாதிரி. இவர்கள் பேச்சில, நடக்கையில, பார்வையில, எண்ணங்களில, சிந்தனைகளில எப்படி நடக்கிறார்களை பார்த்து பக்தி இல்லாத புருஷன், ஆண்டவர் அறியாத புருஷன், தேவனுக்கு பயப்படாத புருஷன், பிள்ளையானாலும் புருஷனானாலும் அவர்கள் எல்லாரும் அருமையாக மனைவியை பார்த்து, தாயை பார்த்து அவர்கள் மனம் திரும்புவார்கள். இவர்கள்தான் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரி. ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடல். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஹீரோ. அவங்களுடைய ஹீரோக்கள் அவங்கள தான் இருக்கணும். ஆகவே தான் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம்? நமக்கு முன்மாதிரி யாரு? நாம் யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறோம்? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனத்தை குறித்து அருமையாக சொல்லப்படுகிறது. உன் எளிமை குறித்து ஒருவனும் உன் அசட்ட பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், நடைக்கிலும், அன்பிலும், ஆவிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது, முன்மாதிரியா இருக்கணும். முன்மாதிரியா இருக்கணும். அருமையாக அப்போஸ்தலன் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் அருமையாக தீமோத்தேயுக்கு எழுதி சொல்றாரு, வாலிபனே, இளைஞனே, நீ எப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல உன்னுடைய விசுவாசத்தில் எப்படி இருக்கணும் என்பது குறித்து சொல்லப்படுகிறது. உன்னுடைய வார்த்தையிலே அற்புதமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உன்னுடைய வார்த்தையிலே, உன்னுடைய நடக்கையிலே, அன்பிலே, ஆவிலும், விசுவாசத்திலும், கற்பிலும், உன்னுடைய கண்களிலும், உன்னுடைய பார்வையிலும், எண்ணங்களிலும், சிந்தனைகளிலும், நடக்கையிலும், உன்னுடைய எண்ணங்களிலும், வாழ்க்கை முழுவதுமாக நீ எப்படி இருக்கணும் என்றால் ஒரு மாதிரியாகவே, முன்மாதிரியாகவே இருக்க வேண்டும். ஆகவே நீ உன்னை குறித்து நீ எச்சரிக்கையா இரு. ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருன்னு சொல்லப்படுகிறது. மாதிரியாக நாம் எல்லாருக்கும் யார் மாதிரியா இருக்கிறார்கள், நாம் யாருக்கு மாதிரியா இருக்கிறோம் என்பது குறித்து அருமையாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். தீத்து புஸ்தகத்திலும் கூட அற்புதமாக தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. அற்புதமா சொல்லப்படுது, நீயோ எல்லாவற்றிலும் முன்னே நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களுக்கு குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலும் விகற்பம் இல்லாதவனாயும் நல்லொழுக்கம் உள்ளவனாயும் குற்றம் சாட்டப்படாதவனாயும் ஆரோக்கியமான வசனங்களை பேசுகிறவனமாய் மாதிரியாக இரு. அற்புதமான வார்த்தை இல்லையா? ஆகவே நம்முடைய வாழ்க்கை, வார்த்தை, எண்ணங்கள், சிந்தனைகள் இவைகள் எல்லாம் மாதிரியா இருக்கணும். யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை குறித்து இந்த வேதத்துல வாசிக்கிறோமே, ஆகியனாலே நீங்கள் எப்படி இருங்கள் என்றால், என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினால் பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். முன்மாதிரியா வைத்துக் கொள்ளுங்கள். திஷ்டாந்தங்களாக, மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. யோபு பொறுமை என்றாலே யோபு நமக்கு ஞாபகம் வரும். அவர் ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். நாம் யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறோம்? அற்புதமாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அருமையாக 19 வாசிக்கிறேன் இல்லையா? ஆகையால் என் பிரிய சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமை உள்ளவர்களாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவோம். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று அருமையாக வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல
அருமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எருசலமே எருசலமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களே, கல்லெறிகிறவர்களே, கோழி தான் குஞ்சுகளையும் தன்னுடைய தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்கிற வண்ணமா நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. என்ன அருமையாக அநேக தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள், குவித்தார்கள். அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி. ஊழியத்தில் உத்தமர்களா இருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கண்டித்து உணர்த்தினார்கள், கண்டனம் பண்ணி பிரசங்கித்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்காக அருமையாக அவர்கள் இரத்த சாட்சிகளாக கூட மறித்தார்கள். எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், ஏதுவா இருக்கிறோம் என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி ஊழியர்களாகிய நமக்கு அருமையாக பைபிள் ஆண்டவர் ஊழித்து செய்த ஊழியர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி. துன்பப்படுத்தப்பட்டார்கள், நிந்திக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், அழிவை கண்டார்கள், பாடுகள் மத்தியில ஆண்டவருக்காக சாட்சிகளை வாழ்ந்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம்? ஒரு ஆபிரகாம் மாதிரியாக இருந்தார். அவருடைய அடிச்சோடிகளை நடந்து செல்லுங்கள். ஒரு ஆபிரகாம், ஒரு ஈசாக்கு, ஒரு யாக்கோபு, ஒரு தானியல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ, ஒரு மோசே, ஒரு யோசுவா, எத்தனை பேர், ஒரு காலேப் நமக்கு முன்மாதிரியாக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஊழியத்திலும் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்தவர்கள். விசுவாசிகள் கூட ஒரு தீத்தை பார்க்கலாம், ஒரு தீமோத்தேயை பார்க்கலாம், ஒரு பிலமோனை பார்க்கலாம், ஓனேசை பார்க்கலாம். எத்தனையோ பேர்கள் ஆண்டவர் வாலிபர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு முன்மாதிரி. உங்களுக்கு யார் முன்மாதிரி? நீங்கள் யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறீர்கள்? நீங்க உங்களுக்கு யார் முன்மாதிரி? நீங்க யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறீர்கள்? இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில உங்களோட தலைமை சபை ஊழியர், உங்க தலைமை போதகரா, அல்லது உங்க தலைமை போதகர் அம்மாவா, உங்க ஊழியத்துல யாரா இருக்கிறார்கள்? உங்க மேனேஜரா, எம்டியா இருக்கிறாரா, சூப்பர்வைசரா இருக்கிறாரா? நீங்கள் உங்களோட தலைவர், உங்கள் ஏரியா லீடரா, எம்எல்ஏவா, எம்பியா, சிஎம்மா, பிஎம்மா, யாரா இருக்கிறாங்க உங்களுக்கு? நமக்கு ரோல் மாடல் நமக்கு யாரு? ஆண்டவராகி தேவன் இயேசு கிறிஸ்தானவர். ஆகவேதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 28, 29ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நீங்கள் என்னிடத்துல வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். யார் நமக்கு ரோல் மாடல்? ஜீசஸ். யார் நமக்கு ரோல் மாடல்? The savior of Jesus, the world. அவரன் தான் கற்றுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாண்ட இந்த பைபிள், இட் இஸ் a பைபிள் டீச்சிங். நமக்கு நல்ல ஒரு டீச்சிங் பண்ணும். ஒரு விவசாயிக்கு, ஒரு அறிவாளிக்கு, ஒரு ஞானிக்கு, ஒரு பேதிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, சினிமா ஹேண்டர்களுக்கு, டைரக்டர்களுக்கு, ஒரு விவசாயிக்கு, ஒரு கூலி ஆளுக்கு, ஒரு தொழிலாளிக்கு, எத்தனையோ பேர்களுக்கு இது வழிகாட்டியா இருக்கிறது, இது போதனையா இருக்கிறது, இது டீச் பண்ணுகிறது, இது உபதேசிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக இந்த பைபிளை நம்ம கருத்தில் கொடுத்தார். இட் இஸ் பைபிள் எனக்கு ரோல் மாடல், எனக்கு அறிவு, ஞானம், புத்தி, பரலோகத்தை தெரிந்து கொள்ளும்படியா, நான் யார் என்று தெரிந்து கொள்ளும்படியா, உண்மையான தெய்வம் யார் என்று தெரிந்து கொள்ளும்படியா பைபிள் நமக்கு அருமையாக கற்றுக் கொடுத்தது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரோல் மாடல். அவர் தான் என்னுடைய ஹீரோ. ஆகவே நான் கேசட்டுக்கு பேர் வைத்தேன், மை ஹீரோ ஜீசஸ், சூப்பர் ஸ்டார் ஜீசஸ். சூப்பர் ஸ்டார் என்றால் அவர் என்னுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரி யார்? நாம் யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறோம்? எல்லாருக்கும் இந்த உலகத்துல முன்மாதிரியா இருக்கணும். விசுவாசிகளுக்கு விசுவாசிகள்,
உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு, சபையாருக்கு, குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர்கள், மனைவி, இப்படியாக தேசத்தில் எஜமான இடத்துல, வேலைக்காரர் இடத்துல, நண்பர்கள் மத்தியில, தேசத்துல எல்லார் இடத்துலயும் உங்களுக்கு யார் மாதிரி? நீங்கள் யாருக்கு மாதிரி? ஒருவேளை உங்களுக்கு யாருமே மாதிரியா இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக மற்றவங்களுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆண்டவராகிய தேவன் தாமே கர்த்தர் சித்தமானால் இன்னொரு தலைப்பில் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. உங்கள் யாவருக்கும் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.